தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வணக்கம். நான் உங்கள் ஏகேஆர். இது ஏகேஆர் ஸ்பீக்ஸ். வெல்கம் பேக் மக்களே. ஒரு சாதாரண மனுஷனுக்கு தன்னோட முதல் காதலும் முதல் முத்தமும் வாழ்நாளில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கவிதையை நேசிக்கிறவங்களுக்கும் கவிஞர்களுக்கும் முதல் கவிதை மறக்கவே மறக்காது. அது தான் படித்த கவிதையாக இருக்கலாம், இல்லை தான் படைத்த கவிதையாக இருக்கலாம். எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா, நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக இருக்கலாம். திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களால் தன்னோட 17வது வயதில் எழுதப்பட்டு 19வது வயதில் வெளியிடப்பட்ட வைகறை மேகங்கள் அப்படிங்கிற புத்தகம். இல்லை 2 ஸ்பெஷல் ரொம்ப மறக்கலை. எனக்கு முதலாக எனக்கு கிடைச்ச பரிசு புத்தகம் அதுதான். அது ஏன் ஸ்பெஷல்னா, அதில் இன்னும் நிறைய இருக்குது. அதில் பாடியவன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கவிதை பற்றி முன்னுரை எழுதியிருப்பார். அதுவே ஒரு பெரிய இலக்கியமாக இருக்கும், அதுவே ஒரு பெரிய கவிதையாக இருக்கும். எப்படின்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை கூட நல்ல கண்களோடு பார்க்க முடியாத பருவக்காரனின் பைத்திய வேதங்கள். அப்புறம் எனக்கு பெண்களை பிடித்திருக்கிறது, அதனால் பெண்களை பற்றிய கவிதை அதிகமாக இருக்கிறது, மன்னிக்கவும் எனக்கும் பெண்களை பிடித்திருக்கிறது. அப்படி அது அந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இலக்கணத்தோடு அது ரொம்ப நல்லா அழகாக கவிதை, அதுவே ஒரு பெரிய கவிதையாக நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கிறோம் அந்த கவிதை தொகுப்பு. அதில் கவிதையில் பார்த்திங்கன்னா, இன்னொன்று ஒரு கவிதை இருக்குது. வாழ்ந்து விட்டு சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. முத்துரதம் போல தினம் மோகவெறி தூண்டும் தத்தையர்கள் என்னருகில் தாவி வர வேண்டும், 10 விரல் தொட்டு மனம் பாட்டு எழுத வேண்டும், அத்தை மகள் போல பல கொத்து மலர் வேண்டும். அப்படி ஆரம்பிச்சா ஃபுல்லாக A+ கண்டென்ட்டாக தான் இருக்கும் அந்த பாட்டில். அதை முடிக்கும்போது இப்படி சொல்லுவார்: பெண்மையினை வான்வழியில் பேச விடு தினமும், இன்று சுகம் கண்டு விடில் என்ன செய்யும் மரணம் அப்படின்னு. அப்புறம் ஒரு கவிதை பொழுதுக்கு புத்தி இல்லைன்னு. அது எப்படின்னா, அவர் தன் காதலியோட குஜாலா இருக்கிறாரு. அப்போ திடீர்னு பொழுது விடிஞ்சிருச்சான். அதுக்கு ஒரு கவிதை எழுதுறாரு. மனுஷன் எப்படி அப்படியே ரசித்து எழுதியிருப்பாப்புல. உச்சி முதல் பாதம் வரை அச்சடித்த முத்தத்திலே கச்சலகில் சரிபாதி பதியும், இந்த சச்சரவு கண்டு பச்சை முகில் ஆடை கொண்டு தன் விழியை மூடிவிடும் மதியும். அப்படி போகும். கடைசியாக சென்றுடலில் இன்று வரை கண்டறியா வித்தைகளை செய்ததிலே இல்லை ஒரு பழுது, எமை கண்டு கலந்தாடாமல் காரணமும் கூறாமல் கண்டபடி விடிந்தது மென் பொழுது. அப்படி முடிப்பார். அது ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப இலக்கணம் அப்படி அருமையாக இருக்கும். அவர் வெறுமனே பெண்களை மட்டும்தான் பாடியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை, பெண்களில் இந்த காதலோட வலியும் சொல்லியிருக்கிறாரு. அதில் செத்து விடட்டுமான்னு ஒரு கவிதை. அந்த கவிதை ரொம்ப 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 உணர்வுபூர்வமாக இருக்கும். கொடிமலர்கள் போல் வரைய கொடுங்கணவாய் ஆனதென குருதியினால் நானிட்ட கோலங்கள், இன்று வெடித்ததென என் குருதி நாளங்கள், பிணமான இதயத்தை பேர்த்தெடுத்து பேசி வந்தேன் தனிமையிலே சிலகாலம், இன்று கனவாலே கட்டுகிறேன் ஒரு பாலம். அப்படி பயங்கரமாக இருக்கும். அவர் இது மட்டும் தான் பேசியிருக்காருன்னா, ஐயகோ சேரிய அழுக்கின் புகையே வையக மேனியின் வறுமை காயமே, சிறுபொழுது எனக்கு நீ சிந்தனை ஆலயம், மறுநொடியே நான் மௌன நாத்திகன், நீ எண்ணெய் கணவனை இழந்து போனதால் வெந்நீர் வடிக்கும் விதவை விளக்குகள், ஏற்றி முடித்த இருட்டின் மிச்சம், காற்றில் உதிர்ந்த கனவின் எச்சம். இப்படி சேரியை பற்றியும் பாடியிருப்பார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன். நீங்களும் அவசியம், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அவசியம் படிங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 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 இலக்கியம், ஒரு கவிதை, ஒரு மொழி உங்களோட மனநிலையே மாற்றக்கூடிய பெரிய சக்தி உள்ளது. ஒரு சாதாரணமான ஒரு மனநிலை உள்ள ஒருத்தனுக்கு இந்த சமூகத்தின் அவலநிலையை பற்றின ஒரு கவிதையை படிக்கும்போது ஒரு அரசீற்றம் கொள்ள தோணும். ஒரு சோகமான மனநிலையில், வருத்தமான மனநிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு நல்ல காதல் கவிதையை படிக்கும்போது மனசு லேசாயிரும். அதனால் வாசிப்பை நேசிப்போம், கவிதைகளை வாசிப்போம். நன்றி மக்களே.